ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நோக்கியா 150 நோக்கியா 125 ரெண்டுத்தோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன இந்த மொபைலை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, இந்த மொபைலாம் இப்போ யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க நோக்கியா கீபேடை இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோஸ்ட்லி நான் வயசானவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கீபேட் மொபைல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக கால்ஸ் வரவங்க நிறைய பேர் இன்னும் இந்த மொபைலை யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் சார்ஜாக இருக்கட்டும் இல்லை இதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே அடிச்சிக்க முடியாது இப்போ இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல்ஸாலையுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கால் பேசுறதுக்குன்னே நிறைய பேர் இந்த மொபைல் வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டில் மார்க்கெட்டில் யூஸில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நோக்கியா 150 125 ரெண்டுமே நல்ல மூவிங்கில் இருக்க மொபைல்ஸு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இப்போ எது வாங்கலாம் ஒரு 2500 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு மொபைலையும் சூஸ் பண்ணலாம் நோக்கியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நோக்கியாவில் இந்த 150 பார்த்தீங்க அப்படின்னா வித் கேமராவோட வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2600 கிட்ட இதோட ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட 125. இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேமரா. மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே சேமாக தான் இருக்கும். சைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் மாடல் மட்டும் மாறும். ரெண்டுத்தையும் நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2100 சில்லரை கிட்ட வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதே மாதிரி நோக்கியாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ரெண்டுத்தோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரெண்டுமே 2.4 இன்ச் தான். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் எஃப்எம் கேமரா எல்லாமே உண்டு. எஃப்எம் ரேடியோ எல்லாமே உண்டு. கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் கேமரா உண்டு, இதில் கேமரா கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. மற்றபடி உள்ளார பர்ஃபார்மன்ஸு இல்லை டிஸ்பிளே பார்த்தீங்க எல்லாமே சேமாக தான் இருக்கும். வேறு எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது. ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 3000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2600 கிட்ட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2600 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2100 கிட்ட வரும். ஸோ நீங்கள் லோக்கலில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசி ஈஸி வாங்கலாம். மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இந்த ரேட்டு தான் வரும். ஸோ இப்போ நான் வாங்கின ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2100 கிட்ட நான் வாங்கினேன் லோக்கல் ஷாப்பில். இது பார்த்தீங்கன்னா 2700 கிட்ட வாங்கினேன். ஸோ நெட்டில் ஒரு 50 ரூபா 100 குறையலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் நம்ம வாங்குவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி பிரிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட மொபைலு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கிளாஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ வெளில வந்திருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் வயசானவங்க யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அவங்க கண்ணு தெரியுதோ இல்லையோ கொஞ்சம் டச் பண்ணி பார்த்தே ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பேட்ரி ஆன் போட்டுடலாம். இது சார்ஜரு, அதே மாதிரி ஒரு மேனுவல் குயிக் கைடு ஒன்று இருக்கும். இது ஓரமாக வச்சுட்டு இந்த பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிம் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டிக்கான ஸ்லாட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக பேட்டரியை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ப்ளேஸ் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ நோக்கியான்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அடுத்தது 125. இது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரப்பர் கீபேட் மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கண்ணு தெரியாதவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க டச் பண்ணி பார்த்தே கூட ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ வயசானவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இருக்காது. இது ஃப்ளாஷ் லைட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதையும் ஆன் பண்ணிடுவோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா குயிக் கைடு, பேட்ரி, அதே மாதிரி சார்ஜர். இதையுமே நான் ஓப்பன் பண்ணுறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. மைக்ரோ எஸ்டிக்கான ஸ்லாட் கிடையாது இதில். ஸோ நீங்கள் டேரெக்டாக பேட்டரியை இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு கேமரா தேவை இல்லை அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் கேமரா தேவை கிடையாது இந்த மாடலில். ஸோ அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம இதில் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பேசிக் மொபைலை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே. அதர்வைஸ் நீங்கள் நல்ல மொபைலாக கேமரா வேணும் அப்படின்னா நல்ல மொபைலாக போயிடலாம். ஸோ ஏன்னா இதில் இருக்க கேமராலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம நல்ல வெல் அட்வான்ஸே பார்த்ததுனால. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு.
ஸோ ரெண்டுமே பார்க்க சேமாக தான் இருக்கும். இதில் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் பெருசாக இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த கேமராங்கிற ஆப்ஷன் மட்டும் இருக்கும். இதில் வந்து அந்த கேமராங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஸோ இதில் வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பெருசாக வந்து பார்க்க முடியாது. மற்றபடி வந்து மெமரியெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க பேக் சைடில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோ கேமரா, வீடியோ பிளேயரு, MP3 பிளேயரு, ப்ளூடூத்து ஃபார் கனெக்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, டார்ச்சு, மைக்ரோ USB, மைக்ரோ SD எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கார்டு சப்போர்ட் அப் டு 32 GB வரைக்கும் நம்ம இதில் வந்து கார்டு போட்டுக்க முடியும், மெமரி கார்டு. பட் ஆனால் இதுவே வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 125ல் இந்த கார்டுக்கான ஆப்ஷனே கிடையாதுல்ல. ஸோ அவங்க வந்து எதை வந்து மெமரியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபார் அப் டு 2000 கான்டாக்ட், 2000 கான்டாக்ட் வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 500 SMS, ஸோ அது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ மைக்ரோ USB கனெக்டரு, ஸ்னேக் ஜென்சியா வந்து கேம் இருக்குது. ஸோ அந்த ஸ்னேக் கேம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ இது ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரூபா ரேஞ்சு டிஸ்பிளே வந்து மாற்றம் வரும், ரேட்டில் வந்து மாற்றம் வரும். ஸோ மோஸ்ட்லி இது ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ட்ரீட் வந்து யூஸ் பண்ணுறீங்களாங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டுமே நம்ம எவ்வளோ போட்டு தள்ளினாலும் அப்படியே கிடக்கும். ஸோ நம்ம இதை வந்து வேறு மொபைல் மாற்றணும்னு முடிவு பண்ணி மாற்றினா தான் உண்டே தவிர இது ரெண்டும் வந்து வீணாக போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து இந்த அன்பாக்சிங் போடுறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஒரு 110 மாடல் வந்து நம்ம முன்னாடி அன்பாக்சிங் போட்டிருந்தோம். ஸோ அது ஒரு சில காப்பிரைட் இஷ்யூனால வந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, மெசேஜில் வந்து கேட்டாங்க. ஸோ பேசிக் மாடல் பற்றி அன்பாக்சிங் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாடலை இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ இதில் வந்து இந்த 2 மொபைலில் வந்து நீங்கள் வந்து கேமராலாம் அவங்க பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பேட்டரி இருந்தால் போதும். ஸோ இன்னொன்று வந்து ரொம்ப வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த 110 போங்க, 125 போங்க. அப்படிலாம் 110 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிஸ்பிளே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஏன்னா 110 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளே பெருசாக வேணும், பேட்டரி நல்லா நிற்கணும், அதே மாதிரி கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணுவாங்க செல்லையே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த 125 மாடல் போங்க. இல்லை எனக்கு காசு போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்க நல்லா வேணும், கொஞ்சம் டிஸ்பிளேலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளே சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தான். ஸோ பார்க்க நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இது கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 650 ரூபா கிட்ட வந்து ரேட் அதிகமாகும், இது ஒரு 650 ரூபா குறையும். ஸோ அவ்வளோதான் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் ரெண்டுமே வந்து 2700 ரூபா தான் வரும், இது 2150 ரூபா கிட்ட வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க, லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. பை.